ராமநாதபுரத்தில் திடீரென பரவலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் ராமநாதபுரம், பட்டினம் காத்தான், சூரங்கோட்டை, அச்சுந்தன் வயல் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதை அடுத்து கடுமையான கோடை வெயிலால் தவித்து வந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல் அருகே சுற்றுலா பயணியின் வாகனம் விபத்திற்குள்ளானதில் சிறுவன் உள்பட 6 பேர் காயமடைந்தனர். பைன்மர காடுகள் அருகே கர்நாடக சுற்றுலா பயணிகள் சென்று கொண்டிருந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் சாலையோர டீ கடையில் நின்று கொண்டிருந்த 7 வயது சிறுவன் உள்பட 6 பேர் காயமடைந்தனர். கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் விபத்துகள் நடைபெறாமல் இருக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் மக்கள் அவதியடைந்தனர். அப்புக்கொட்டாய், தேசன்கொட்டாய் ஆகிய கிராமங்களில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமங்களில் உள்ள மக்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் மக்கள் பல கிலோமீட்டர் குடிநீருக்காக அலையும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் சிலர் உப்பு தண்ணீரை பயன்படுத்துவதால் உடல்நலம் பாதிக்கப்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தடையின்றி சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் படகு விபத்தில் உயிரிழந்த மேலும் 2 உடல் திருச்சி கொண்டு வரப்பட்டது. நர்மதா ஆற்றில் அமைந்துள்ள பர்கி அணை நீர்த்தேக்கத்தில் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் திருச்சி மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2ஆம் தேதி ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் கார் குழலி மற்றும் சௌமியா ஆகியோரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது காமராஜ் மற்றும் அவரது மகன் தமிழ்வேந்தனின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வணிகர் தினத்தை முன்னிட்டு நெல்லையில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் 43வது வணிகர் தின விழாவை முன்னிட்டு கோவில்பட்டி தனியார் கல்லூரியில் சுதேசி 2.0 லட்சிய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான வணிகர்கள் பங்கேற்றனர். இதன் காரணமாக பாளையங்கோட்டை, காந்தி மார்க்கெட், தெற்கு பஜார், நெல்லை சந்திப்பு மற்றும் டவுன் பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் மார்க்கெட் பகுதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டையில் தர்மர் திரௌபதை அம்பாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பந்தயத்தில் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். இறுதியாக பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே பார்வை மாற்றுத்திறன் ஆசிரியை வீட்டிற்குள் புகுந்து 18 சவரன் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். எடப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளியான பத்மா என்பவர் அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் காலையில் எழுந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த 18 சவரன் தங்க நகைகள், 50,000 ரொக்கம் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து பத்மா காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை டவுன் பகுதியில் உள்ள பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டையடியைச் சேர்ந்த சைமன் என்பவர் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் குடோன் வைத்துள்ளார். குடவுனில் வழக்கம்போல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களில் தீ பிடித்து மளமளவென குடவுன் முழுவதும் பரவியது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்து காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும்புகை பரவியது.